உலகத்திலேயே மெஜாரிட்டி நம்புறாங்க பூமியும் நீளம் கடலும் நீளம். வானமும் நீளம் கடலும் நீளம். தப்பா சொல்லிட்டேன். இந்த நீளத்தை அரவணைச்சு போகாம இருக்க முடியாதா? யாரா இருந்தாலும் இனிமே நீளத்தை அரவணைச்சு தான் போகணும். அதனால்தான் இப்ப எங்க பார்த்தாலும் அம்பேத்கர் 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 எல்லாரும் தோல் மேல கை போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஆனா எதுக்காக தோல் மேல கை போடுறான்னு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். வாத்தியார் பாட்டு ஒன்று, எம்ஜிஆர் பாட்டு, போயும் போயும் மனிதனுக்கு, அதுல கைகளை தோளில் போடுகிறான் அதை கருணை என்றவன் கூறுகிறான், பைகளில் எதையோ தேடுகிறான் கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான், பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே, இந்த பாழும் பாசிச குணங்களை மனிதன் போர்வையில் மறைத்தானே. இதுதான் உண்மையான விஷயம். இன்னைக்கு இந்த தம்பியினுடைய பெருமை 1990 விசிகா மதுரையில் ஆரம்பிச்சப்போ தந்தை பெரியார் படத்தை போட்டு பெரியாரிஸ்டுகளையும் அம்பேத்கரிஸ்டுகளையும் ஒன்றிணைத்தது தம்பிதான். ஏன்னா இனிமே அந்த பிரிவினை நமக்குள்ள இருக்கவே கூடாதுங்க, இருக்கவே கூடாது. மார்க்ஸ் மகாராஷ்டிராவில் பிறந்திருந்தா அண்ணல் அம்பேத்கரா இருந்திருப்பாரு, அம்பேத்கர் ஈரோட்டில் பிறந்திருந்தா தந்தை பெரியாரா இருந்திருப்பாரு, பெரியார் ஜெர்மன்ல பிறந்திருந்தா மார்க்ஸா இருந்திருப்பாரு. சூழ்நிலை தான் அந்த தலைவர்கள் உருவாக்குது. அதனால இனிமே அந்த பிரிவினையே நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுற விஷயம், நான் சரியா பேசின இல்லையா தெரியல, லண்டன்ல புரட்சியாளர் அம்பேத்கர் படிச்சாரு. அநேகமா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தான் படிச்சிருப்பாரு நினைக்கிறேன். அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் அவர்கள் படித்த பல்கலைக்கழகத்திலிருந்து எலூசிவ் டெமோக்ரசி அப்படின்னு அன்பு தம்பி திருமாவை பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. அப்போ இவரை ஏன் நம்ம வாழும் அம்பேத்கர்னு சொல்லக்கூடாது?